நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அதனை பார்க்கலாம். கூடலூர் வனக்கோட்டத்தை சார்ந்த சேரம்பாடி மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஒரு ஆண் காட்டு யானை ஒன்று பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் தொடர்ந்து நடமாடி வருகிறது. அந்த யானையினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு வனத்துறையின் சார்பாக வனத்துறையின் செயலர் அவர்களும் அந்த பகுதியிலே இருக்கிற வனத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து முன்கள பணியாளர்களும் அதிவிரைவுப்படை, யானை விரட்டும் காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என சுமார் 75 பணியாளர்கள் 24 மணி நேரமும் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் வனத்துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி இங்கே இக்கோட்டத்தினுடைய உதவி வன பாதுகாவலர் தலைமையில் ஒரு குழு சேரம்பாடி பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக கவனித்து வருகிறார். அது மட்டுமின்றி ட்ரோன் மேலே பறக்க விட்டு யானையினுடைய அந்த நடமாட்டத்தையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருதி அங்கே உறுதி செய்யும் பொருட்டு, அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு இதர வனக்கோட்டங்களிலிருந்து கூடலூர் வனக்கோட்டத்திற்கு முன்களப் பணியாளர்கள் மற்றும் வாகனங்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த யானையின் கட்டுப்படுத்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீனிவாசன் என 2 கும்கி யானைகள்னால் உங்களுக்கு தெரியும். கும்கி யானைகள்னால் இந்த யானைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த யானைகள் வந்தால் அவைகளை விரட்டி திருப்பி அனுப்பக்கூடிய, அது வனத்துறையினால் பயிற்சி அளிக்கப்பட்ட யானைகள். அவைகள் 2 கும்கி யானைகளும் அங்கே வரவழைக்கப்பட்டுள்ளன. அது மற்ற பகுதியிலிருந்து அங்கே வரவழைச்சிருக்காங்க அந்த கும்கி யானைகளும். அதுவும் அந்த யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற யானை விரட்டும் காவலர்களையும் வரவழைக்கப்பட்டு யானையை வனத்திற்குள் அனுப்பும் பணியினும் தொடர்ந்து செய்து வருகிறது. அது மட்டுமின்றி இந்நிகழ்வினை கண்காணிப்பதற்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கும் கூடுதல் முதன்மை தலைமை வனப்பதிவாளர், அது இங்கேருந்து சென்னையிலிருந்து இந்த வன உயிரின பாதுகாவலராக இருக்கிற அதனுடைய செயலர் அவர்களும், அதுபோல் தலைமை வன பாதுகாவலர் அவர்களும், அதே போல் அனுபவம் வாய்ந்த கால்நடை மருத்துவர் டாக்டர் கலைவாணங்கிறது அவர் இங்கே வனத்துறையிலே அவர் பணியாற்றினாலும், கால்நடைத்துறை டாக்டராக பணியாற்றினாலும் வனத்துறைக்காக அனுப்பப்பட்டவர் டெபுடேஷன். அவரும் கலைவாணன் அது போன்ற அவர்களும் சேர்ந்து ஒரு குழு அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.